மீனா கூட தங்கமயில் கிட்ட போய் பேசுறாங்க. ஏக்கா, உங்க வீட்டில் உங்களை எல்லாரும் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, ஆனா எப்படிக்கா நீங்க இப்படியெல்லாம் மாறினீங்க? உங்களுக்காகவா நாங்கள் அந்த வீட்டில் உண்மையெல்லாம் சொல்லாம மறைச்சோம். இதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. எங்களையே எங்க கையால் அடிச்சுக்கணும் போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, இங்க அப்படியே அமைதியா நின்றுட்டே இருக்காங்க. அக்கா, நீங்களாம் உண்மையை சொல்லிடுங்க. எங்க கிட்ட அன்னைக்கு எடுத்த வீடியோ ப்ரூஃப் எங்க போன்ல தான் இருக்கு. கொஞ்ச நேரம் ஆகாது இதை நாங்க கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்ல, என்னம்மா வீடியோ ப்ரூஃப் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க. அப்படி முடிஞ்சா உங்ககிட்ட இந்த எடுத்து கூட பார்க்கலாம். என்ன என் பொண்ணை மிரட்டி அவ வாயிலேருந்து நீங்க நினைச்சத இங்க கொண்டு வரணுன்றதுக்காக இந்த டிராமா போட்டுட்டு இருக்கீங்களான்னு பாக்கியமும் கத்துறாங்க. பாத்தீங்களா மேடம், உங்க முன்னாடியே என் பொண்ணை எப்படி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் அப்படின்னு மீனாவும் ராஜி பேச வரும்போது, என்னம்மா போலீஸ் ஸ்டேஷனா என்ன, நாங்க தான் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம்ல, நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா ஓரமா போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனாவும் ராஜியும் தங்கமயில பார்த்து முறைச்சுக்கிட்டே அங்க பக்கத்துல போய் நிக்கிறாங்க. ஏனம்மா ஆளாளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா இந்த பொண்ணு இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மொத்த நகையும் தங்கம் தான்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுறா. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்டால் வீடியோ அது இதுன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி உங்ககிட்ட ஏதாவது வீடியோ இருந்தால் கூட நான் பார்க்குறேன்னு போலீஸ் சொல்ல, அப்படி கேளுங்க மேடம்னு இங்கே பாக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க. என் மயில் அவங்க உன்னை மிரட்டுறதுக்காக உன் வாயிலேண்டு உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்களும் அதுக்கேற்றது மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு அங்கே பார்த்து அழுது நின்றுட்டு இருக்க. இங்கே பார், சொன்ன விஷயத்தில் தெளிவாக தைரியமான நெல்லு. நீயே உன்னுடைய பயத்தால் எங்கள் எல்லாரையும் காட்டி கொடுத்துறாத. அப்புறம் இங்கேருந்து கிளம்பும் போது நீ மட்டும்தான் வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும். நானும் உன் அப்பாவும் இதே ஸ்டேஷனில் கம்பி என்ன வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு தங்கமயில பார்த்து அவங்க அம்மா மிரட்ட, அக்கா பாருங்கக்கா, தங்கமயில அக்காவை மிரட்டி மிரட்டி இப்படியெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கடி போணுச்சு புத்தின்னு எங்கள் மீனாவோ ராஜியை பார்த்து சொல்ல, அதுவும் சரிதான்க்கா, இந்த குடும்பத்து மேலே எப்படி பழி போடுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரியலை அப்படின்ற கோவத்தில் மீனா ராஜி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. மேடம் என்ன மேடம்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணுக்கிட்ட வீடியோ ஆதாரம் இல்லை உங்ககிட்ட, ஆனால் இந்த நகையெல்லாம் வாங்கினதுக்கான பில் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கனாலே இங்கே பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். நீங்கள் எந்த கடையில் இங்கே நகை எடுத்தீங்க, எத்தனை பவுன் நகை எடுத்தீங்க அப்படின்றதுக்கான ரசீது உங்ககிட்ட இருக்கும். அதை நீங்கள் எங்ககிட்ட சொன்னாலே எல்லாம் முடிஞ்சிருமே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் கேட்கும்போதே பாக்கியம் அதிர்ந்து போகிறாங்க. கரெக்டாக கேட்குறாங்க, நல்லா கேட்கட்டும் அப்படின்னு ராஜேஷ் சொல்ல, சூப்பர் மேடம் சூப்பர், இப்போ பார்த்து உங்களுக்கு இதை கேட்கணும்னு தோணுச்சு, உண்மையிலே எனக்கு சந்தோஷம் தான் மீனாவும் சொல்ல, சொல்லுங்கம்மா எங்கே எடுத்தீங்க, அதுக்கான பில் ரசீது இதெல்லாம் இருக்கா, முதல்ல அதை கொண்டு வாங்கன்னு சொல்ல. என்ன மேடம், என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆக போகுது, அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் நான் போய் அதெல்லாம் எங்கே மேடம் கொண்டு வருவேன், அதெல்லாம் வீடு க்ளீன் பண்ணும்போது எங்கே போணுச்சோ தெரியலை அப்படின்னு சொல்ல, இங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படியே உட்கார்ந்துருக்கும் போது தான் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இங்கே பழனி வேலும், அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை மேடம், என்கிட்ட இருக்க அந்த ரசீது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. இதை கேட்டதும் போலீஸு, என்னது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்க, ஆமாம் மேடம்னு சொல்ல, நீ அப்பா வா, அடுத்து நீ என்ன இங்கே எங்கள் குடும்பத்து மேலே பழி போட போகிற. மேடம், இவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச தப்ப மறைக்கணுன்ற ஏதேதோ பழியை எங்க மேலேயே போட்டுட்டு இருக்காங்க. 80 பவுன் நகை ஆட்டையை போடணும்னு இவங்களே போலியான பில்லை தயாரிச்சு கொண்டு வந்திருக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை மேடம், இது போலியானதா உண்மையானதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உங்ககிட்ட ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சாவது கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பெல்லை கொடுக்குறாங்க. என்னம்மா எல்லாம் கவரிங் நகை கடையில் எடுத்ததுக்கான பெல்லு மட்டும்தான் இருக்கு, மொத்த அமௌண்ட்டே ஒரு 20,000க்கு மேலே வந்திருக்காது போலயே, இதில் நீ 80 பவுன் நகை வேற எங்கள் காதில் பூ சுத்திட்டு இருக்கேன்னு சொல்ல, மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. இதோ இந்த தம்பிக்கிட்ட தான் ஏதேதோ சொல்லி இவளுங்க இந்த மாதிரியான ஒன்றை கொண்டு வர சொல்லியிருக்காளுங்க. முதல்ல இங்கே தாங்கிட்ட வீடியோ இருக்குன்னு சொல்லி ஏமாத்தினாலுங்க, இப்போ பார்த்தீங்களா வீட்டில் இருக்க ஆளு மூலமாக இந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருக்காளுங்க. நம்பாதியே மேடம், எங்கள் வீட்டு 80 பவுன் நகையை எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்ல, தங்கமேலே அதிர்ந்து போய் தம்மாவை பார்க்க, கொஞ்சம் அமைதியாக இருடின்னு தான் கண்ணை காட்டிகிட்டே இருக்காங்க. தங்கமேல அழுதுகிட்டே தான் நிற்கிறாங்களே தவிர அந்த குடும்பத்துக்காக பேசுகிறோன்னு நினச்சாலும் பேச முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க. ஏமா இந்த பில்லெல்லாம் ஏதுன்னு சொல்லி கேட்க, இது எல்லாமே அவங்க வீட்டில் இருந்து தான் மேடம் நான் வாங்கிட்டு வந்தேன். ஏதோ இவங்க தங்கமயிலோட தங்கச்சி சுடர் வீட்டில் தானே இருக்கு, அந்த பிள்ளைகிட்ட இருந்து தான் மேடம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, அப்படியான்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம், அந்த பிள்ளைக்கிட்ட போயிட்டு ரசீதுன்னு கேட்டால் கொடுக்க போகிறதில்லையே, அதில் தான் உன் அக்காவுடைய வாழ்க்கையே இருக்குமா, எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு. அது எதுவுமே 80 பவுனாக உங்கள் வீட்டில் போட்டது 8 பவுன் தான் தங்கம், இது எல்லாம் கவரிங்னு ஸ்டேஷனில் தெரிஞ்சு போச்சு. அதுக்கான
அதுக்கான ரசீதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்காக தாம்மா வாங்க வந்தேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு சுடரும் வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம் தேடி பார்க்குறாங்க. அப்படி எதுவும் இல்லைன்னு முதல்ல வந்து சொல்ல, ஆனால் 2வது தடவை நகை எடுத்தாங்கல்ல அதுக்கான பில்லு மட்டும் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னம்மா 2வது தடவை நகையா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் பழனிவேலும். அதுக்கு சுடரும், ஆமாம், முதல் தடவை வாங்கின நகையெல்லாம் கருத்து போனதுனால அதே மாதிரி நகையை திரும்ப அதே கடையில் போய் வாங்கிட்டு வந்து அம்மா தான் கொண்டு வந்து வச்சாங்க. அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அக்காவுடைய வாழ்க்கை சரியாகிடும்ல, தேவையில்லாமல் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சுட சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ பத்திரமா இரு, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பழனிவேல் அந்த பெல்லை வாங்கிட்டு வந்து எங்கள் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு நடந்த கதையை ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. இதை கேட்டு பாக்கியம், மாணிக்கம், தங்கமேலி எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்க அங்கே மாணிக்கத்தை பார்த்தோம். அங்கே போலீஸை பார்த்ததுமே சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே பழனிவேலும், இது 2வது தடவை வாங்கினதுக்கான பில்லு மேடம், அப்படியே உங்களுக்கு சந்தேகம்னா அந்த கடையோட ஓனரை படித்து நீங்கள் கேட்டு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எங்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்கே நிற்கிற பாக்கியத்தை பார்த்து முறைக்க, நான் அந்தளவுக்கு போக வேணான்னு நினைக்கிறேன், நீங்களே உங்கள் வாயிலேருந்து உண்மையை சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு தன் கையில் இருக்க கம்பை எடுத்து அந்த டேபிள் மேலே படேர்னு ஒரு அடி அடித்து சொன்னே இங்கே தங்கமயில் பயந்து போயிடுறாங்க, அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா நீ சின்ன பிள்ளை, எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டே நிக்கிற, முதல்ல நடந்த விஷயத்த நீயே உன் வாயால சொல்லு அப்படின்னு கேட்க, எங்களை மன்னிச்சிருங்க மேடம்னு கையெடுத்து கும்பிட்டு நிக்கிறேன். எங்க தங்கமயில் என் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு தான் அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ பெரிய முடிவெடுத்தாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அவங்க மேலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வரதட்சணைன்னு கேஸ் போட்டதுலேருந்து எல்லாமே பொய் தான் மேடம்னு சொல்லிட்டு தங்கமயில் அழுக, இது போலீஸ்க்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ தான் மீனாவராஜ், பார்த்தீங்களா மேடம், இப்போ மட்டும் உண்மை எப்படி வெளியே வருது பாருங்க, அவங்களுக்கு எதிராக ஒரு ஆதாரம் சிக்குனா உண்மை எல்லாத்தையும் வெளிவந்துரும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் இங்கே ஸ்டேஷனில் இருக்கும்போதே பழனி சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவரும் அந்த வீட்டுக்கு போயிட்டு இங்கே கேட்டுட்டு வந்ததுனால தான் இந்த மொத்த உண்மை எங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ராஜியும் மீனாவும் சேர்ந்து ஸ்டேஷனில் இருக்கவங்க கிட்ட சொல்ல, அப்போது ஸ்டேஷனில் இருக்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இங்கே பார்த்து ரொம்ப கடுமையாக கோவப்படுறாங்க. உண்மையிலேயே உன்னை மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது. உங்கள் அம்மா சொல் பேச்சு கேட்டு நீயும் உன் வாழ்க்கைக்கு எதிராகவே நடந்துக்கிட்டல, இனி அந்த வீட்டில் போய் உன்னால் எப்படி வாழ முடியும்னு சொல்லி திட்டுறாங்க. உன்னை பார்க்கும்போதெல்லாம் நீ அந்த குடும்பத்தை ஜெயிலுக்கு கொண்டு போய் நிறுத்தினது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கே வரும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, தங்கமயில் ஊன்னு கதறி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருமா, நீ செஞ்ச தப்புக்கு தானேன்னா உன்னை ஜெயிலில் போட்டு அடைக்கிறதா, வேற வழியே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால் எல்லாத்துக்கும் காரணமான பாக்கியத்தை உள்ள ஜெயிலில் பிடிச்சு தள்ளுறது மட்டும் இல்லாமல் வெளியே நிற்கிற மாணிக்கம் தங்கமயில வான் பண்ணவும் செய்கிறாங்க. மொத்த குடும்பமும் வெளியே வந்து நிற்கும் போது இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல், சார் முதல்ல உங்கள் பையனை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க சார், அவசரப்பட்டு விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி நிலைமை தான் சார் வரும். இந்த ஸ்டேஷனுக்கு 1000 கேஸ் வந்திருக்கு, ஆனால் எல்லாமே இங்கே சரியான முறையில் தீர விசாரித்து தான் நான் அதுக்கான தீர்ப்பை கொடுத்துருப்பேன். ஆனால் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இங்கே வித்தியாசமாக இருக்குது. மாறா இங்கே பொண்ணு வீட்டில் இருக்கவங்க உங்களை காயப்படுத்தியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த மாதிரி லேடியை விடவே கூடாதுன்னு தோணவும் செய்யுது. சாரி சார், உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்தினதுக்கு அப்படின்னு அந்த மேடம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கவும் செய்கிறாங்க. வெளியே வந்ததுக்கு பிறகு ராஜி மீனாவும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, எந்த நம்பிக்கை இல்லடி, அவகிட்ட என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொல்ல, வேற வழி இல்லத்த, அவங்கள எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கவும் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் நானும் ராஜியையும் பண்ணணும். ஆனால் கடைசியில் இங்கே இன்ஸ்பெக்டர் எங்ககிட்ட வீடியோவை கேட்பாங்கன்னு நினைக்கலையே. ஆனால் அதுக்கிடையில் இங்கே பழனி சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதுனால தான் இதை கரெக்டான நேரத்தில் நடக்கவும் செஞ்சது. இல்லைனா நம்மளுடைய நிலைமையே வேற மாதிரி ஆயிருக்கும் அத்தை அப்படின்னு சொல்ல, சரி வாங்கப்பா, இதுக்கப்புறம் இங்கே நின்று பேச வேண்டாம். ஆனால் இனிமேலாவது எங்ககிட்ட எதையும் மறைக்காமல் உண்மையை நேரடியாக சொல்லிடுங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு இங்கே பாண்டியன் சொல்லிடுறாங்க. ராஜி, மீனா, கோமதி அப்புறம் சரவணன் எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பவும் செய்ய தங்கமயில் மட்டும் அழுதுகிட்டே நிற்கவும் செய்கிறாங்க. இவளுக்கெல்லாம் பாவம்னு நம்ம ஒரு துளி கூட இறக்கப்படவே கூடாதுடி, இறக்கப்பட்டா நாம தாண்டி இந்த மாதிரி நிலைமையிலே வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப தங்கமயில் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்களால கேட்கவும் முடியலை. அவங்க மன்னிக்க தயாராகவும் இல்லை. தன் மாமா சரவணனை பார்த்து அழுதுகிட்டே தான் தங்கமயில் நின்றுட்டுருக்கவும் செய்கிறாங்க.